நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில அருமையான செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட குரோம் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோனில் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு புது ஃபோனை வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு செகண்ட்ஸ் மொபைலை நீங்கள் வாங்கினாலும் சரி, ஸோ அந்த ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கும் செட்டிங்ஸ். அது இல்லாமல் நிறைய செட்டிங்ஸ் வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசருக்கு உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம கொண்டு வரப்போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. கடந்த காலங்களில் நிறைய கொண்டு வந்திருப்போம், காட்டியிருப்போம் வீடியோவில். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள் பின்னாடி போயிட்டு. இப்போ இந்த வீடியோவில் ஒன்றுக்கு மேற்பட்ட செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பயன்படுத்துங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், குரோம் ஃப்ளாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ டைப் பண்ணியாச்சு குரோம் ஃப்ளாக்ஸ். இப்போ சர்ச் கொடுத்துருங்க. இந்த சர்ச் ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோடு லேட்டர்னு கொடுங்க. டவுன்லோட் லேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் காட்டும். எனேபிள் டவுன்லோடு லேட்டர், ஷோ டவுன்லோடு லேட்டர் டயலாக் ஆன் வைஃபை. இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கள், இது எனேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள்டாக இருக்கிறத எனேபிள் பண்ணிடுங்க. கீழே ப்ளூ கலரில் ரீலான்ச் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் குரோம் வந்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் பட்டனுக்கு போயிடுவோம். இப்போ இந்த செட்டிங் எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வெப் வழியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் ஏபிகே பியூர் அப்படிங்கிற ஒரு சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ தான் காட்டுறேன், சரிங்களா? இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடித்தோடனே நான் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறேன் வெப் வழியாக. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67.2 MB இருக்குது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரும், டவுன்லோட் லேட்டர் இன்ஸ்டீட் யுவர் 2G கனெக்ஷன் மைட் ஸ்லோ டவுன் யுவர் டவுன்லோட். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சூஸ் பண்ணலாம். நவ் ஆன் வைஃபைல நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பிக் அண்ட் டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்ன டேட்டில் வந்து நீங்கள் செட் பண்ண நினைக்கிறோம் அந்த டேட்டில் உங்களுக்கு இதாகும். பிக் அண்ட் டேட் வைஃபை. பிக் அண்ட் டேட்டுக்கு வந்து உங்களுக்கு டோன்ட் ஷோ அகெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் யுவர் ஃபைல் வில் பி சேவ் டு டவுன்லோட்ஸ். எடிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதோட ஃபைலோட தலைப்பில், அதுக்கப்புறம் டவுன்லோடு ஃபோல்டரில், இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி டேப் பண்ணுறது மூலியமாக டவுன்லோட்ஸ், அதுக்கப்புறம் SD கார்டு. இந்த டவுன்லோட்ஸுங்கிறது வந்து உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜாக இருக்கும். SD கார்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு SD கார்டு உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டோன்ட் ஷோ அகெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால் டோன்ட் ஷோ அகெயின் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. இப்போது இதை வந்து நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், டன் கொடுத்துட்றேன். நவுன்னு கொடுத்த உடனே பாருங்கள் கீழே ஓகே டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ டீட்டெயில்ஸ் போவோம். இந்த பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி பெரிய ஃபைல்களை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற செட்டிங் அதுவும் குரோம் ஃப்ளாக்ஸில் தான். குரோம் ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிடுங்க. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிடுங்க. சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் குயிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆக்ஷன் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சர்ச் விட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், ரீலான்ச் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் எனேபிள் த குயிக் ஆக்ஷன் சர்ச் விட்ஜெட் வில் பி அவைலபிள் டு ஆட் டு த ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீனில் குரோமோட ஒரு சில விஷயங்களோட விட்ஜெட்டை நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த செட்டிங். ஸோ ரீலான்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஹோம் பட்டனுக்கு போயிடுங்க. இப்போ வெளியே வந்துடுங்க, எக்ஸிட் பண்ணி வந்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரோம் பக்கத்தில் போங்க. இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிக்கும் போது இல்லை விட்ஜெட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இன்காக்ரிட்டோ மோடை யூஸ் பண்ணலாம். அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தலாம். இதுலேயே நீங்கள் வந்து குரோமை சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி சர்ச் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த செட்டிங், குயிக் ஆக்ஷன்
சர்ச் விட்ஜெட். இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையே பட வேண்டாம். அதுக்கு கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒளிஞ்சிருக்கு ஒரு செட்டிங். அதுக்கு என்ன பண்ணுங்க, வழக்கம் போல் க்ரோம் ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிடுங்க. க்ரோம் ஃப்ளாக்ஸ் டைப் பண்ணியாச்சு, சர்ச் பண்ணிடுங்க. அப்புறம் சர்ச் ஃப்ளாக்ஸில் என்ன செய்றீங்க, ஸ்மூத் ஸ்க்ரோலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்மூத் ஸ்க்ரோலிங் வந்துருச்சா? இது டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எனேபிள் பண்ணிவிட்டு ரீலான்ச் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ ப்ரௌசர் க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ ஹோம் பட்டன் போயிடுங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டை தான் டச் பண்ணால் பேஜ் பாருங்கள் அப்படியே போகுது, நழுக்குது. இதை மாதிரி நீங்களும் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் பண்ணணும்னா நான் காமிச்ச இந்த செட்டிங்கை உடனே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நான் ஒரு செட்டிங்கை காட்டுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, க்ரோம்குள்ளே போங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரோம் ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிருங்க, சர்ச் கொடுத்துருங்க. இதில் பேரலல் டவுன்லோடிங் டைப் பண்ணுங்கள். பேரல் வந்திருக்கும், இல்லைன்னா டவுன்லோடிங் டைப் பண்ணுங்கள். பேரலல் டவுன்லோடிங் வந்துருச்சா? எனேபிள் பேரலல் டவுன்லோடிங் டு அக்ஸலரேட் டவுன்லோட் ஸ்பீட். அதாவது நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் வழியாக நீங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, அதோட வேகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்கு சரிங்களா, அதுக்கு இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், டிஃபால்ட்டாக இருக்கிறத இப்படி எனேபிள் பண்ணிக்கிட்டு ரீலான்ச் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னா ப்ரௌசர் க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இது பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ஏபிகே பியூர் போங்க. போனதுக்கப்புறம் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக மறுபடியும் ஒரு அப்ளிகேஷனை எடுக்கிறேன், இதை டவுன்லோட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருப்பாங்க. 40 செகண்ட்ஸ் தான், 35 செகண்ட்ஸ் பாருங்கள். ஃபைல் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எப்படி தெரியுமா, அந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பெரிய ஃபைலாக இருந்தால் அதை பிரித்து வேகப்படுத்தும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, பேரலல் டவுன்லோடிங். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங்கை க்ரோம் ஃப்ளாக்ஸ் வழியாக போய் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதை முடிச்சிடலாம். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.